இவ மட்டும்தான் தனியா இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு ஏஐ டிவைஸ் ஒன்று இருக்கு. அது பேரு லெக்ஸி. இப்போ அந்த சாரா அந்த ஏஐ கிட்ட ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்றா. அது என்ன கேம்னா, சாரா ஒரு கேரக்டரை மனசுல நினைச்சுப்பா. அதான் அந்த ஏஐ ஒரு 10 கொஸ்டின்ஸ்ல கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஏஐ கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுது. அந்த கேரக்டர் உயிரோடதா? ஆமா. அது ஒரு அனிமலா? ஆமா. இப்போ அது உயிரோட இருக்கா? அப்பதான் தெரியுது சாரா மனசுல நினைச்ச கேரக்டர் அவளோட டாக்னு. அந்த டாக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போச்சு. ஸோ சாரா இல்லைன்னு சொல்றா. அதுக்கு கை விரல்லாம் பெருசா இருக்குமா? இவ நோன்னு சொல்றா. அதுக்கு ஷார்ப்பான பல்லு, அதோட கண்ணு பெருசா இருக்கிறதுல பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்குமா? சாரா பயத்திலேயே இல்லைன்னு சொல்றா. அது பேரு மிஸ்டர் ஸ்மைல் மவுத், கரெக்டா அப்படின்னு அந்த ஏஐ கேக்குது. அப்பதான் புரியுது அது சாரா மனசுல இருக்க கேரக்டர் கண்டுபிடிக்கல, அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பேயோட கேரக்டர். சாரா ரொம்ப பயந்துடுறா. அந்த லெக்ஸியை ஆஃப் பண்ணிட்டு உடனே அவ பெட்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அப்போ அந்த ஏஐ டிவைஸ்ல இருந்து ஒரு கிரீப்பியான வாய்ஸ் கேக்குது. இதோ இப்படிதான். ஹலோ சாரா, இது ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு கத்துறா. அப்போ திடீர்னு சாராவை அந்த பேய் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது.